அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23:43 நம்ம வாசிப்போம். லூக்கா 23:43. இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஆண்டவர் மீது ஆண்டவருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய அன்புல. ஆண்டவருக்கு அவரே வேதனை. அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டு ஆணிகளால் கடாவப்பட்டு அந்த வேதனையோடு தொங்கிக் கொண்டு இருக்கும்போது ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, என்னை உங்களுடைய ராஜ்யத்திலே நீங்க சேர்த்துக் கொள்வீங்களா? அந்த ஆண்டவர் அந்த அன்பு அந்த வேதனை மத்தியிலும் நீ இன்றைக்கே என்னுடனே கூடவே பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்புள்ள ஒரு தெய்வம். அவர் நமக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் தினமும் சிலுவையில் அறைந்து கொண்டிருந்த நாம் நம்மளை மீட்டெடுக்கும்படிக்கு, நம்மளை ரட்சித்து எடுக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்திலே ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கொடுத்த அந்த மகன் நமக்காக சிலுவையில் தன் ஜீவனையும் கொடுத்தார். லூக்கா 19:9 வாசிப்போம். லூக்கா 19:9. இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவரும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். சகைம் என்ற ஒரு மனிதன், அவன் அந்த எரியோ பட்டணத்திலே அவன் ஒரு பெரிய அதிகாரி. அவன் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், அவன் ஒரு கலெக்டர், அவன் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுடைய பணங்களை கொள்ளையடித்து அவன் பெரிய கோடீஸ்வரன். அந்த ஊர்ல அவன் தான் பணக்காரன். அப்படி இருக்கிறவர் அந்த சகைவு மனைவி, பிள்ளைகள், சொத்து, பதவி எல்லாமே இருக்கு. ஆனால் அவனுக்கு சமாதானம் இல்லை. ஏன்னா எல்லாரிடத்திலும் அவன் வஞ்சித்து பணம் சம்பாதித்து அநியாயமும் அக்கிரமும் செய்து அவனுக்கு சமாதானம் இல்லாம இருக்கு. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது எரியோ பட்டணம் வழியாக இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். அவன் கேள்விப்பட்டு இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது நாம் சந்திக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சையோடு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் ஒரு செய்தி வருகிறது அவனுக்கு, இயேசு எரியோ பட்டணம் வழியாக வருகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை கேட்டவன் ஓடுகிறான். ஓடி போய் பார்க்கிறான். அங்கு அவரை சுற்றிலும் சீஷர்கள் இருக்கிறாங்க. அவரை சுற்றிலும் பெண்களும் ஆண்களும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடிக்கொண்டு இருக்கிறார்கள். இவன் எட்டி பார்க்கிறான், பார்க்க முடியல. அவன் எட்டி பார்க்கிறான், பார்க்க முடியல. ஏன்? அவன் குள்ளதான பண்ணினால் இயேசுவை பார்க்க முடியல. என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருந்த ஒரு நேரத்தில் அவருக்குள்ள ஒரு யோசனை வருகிறது. நம்ம அந்த கூட்டத்துக்கு முன்பாக எப்படியாவது முன்பாக ஓடி போய் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடுகிறான். முன்பாக கூட்டத்துக்கு முன்பாக ஓடுறான். ஓடி போய் பார்த்தாலும் பார்க்க முடியவில்லை. ஒரு மரத்தின் அருகிலே நின்று கொண்டு நம்ம எப்படியாவது இந்த மரத்திலே ஏறினாதான் பார்க்க முடியும் என்று சொல்லி ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறுகிறான். அந்த காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டு அமர்ந்து கொண்டு அவன் ஒரு பெரிய அதிகாரி, அவன் அந்த ஊருக்கே அதிகாரி, செல்வந்தர். நம்ம எப்படி போய் ஒரு மரத்துல ஏறி இருக்கிறோமே, யாராவது தப்பா நினைப்பாங்க. அவனை சுற்றிலும் அநேக அவனுக்கு உதவி செய்யறவங்க இருக்கிறாங்க. யாரையும் அவன் பொருட்படுத்தல. அவனுக்குள்ள எப்படியாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருந்தது. லூக்கா
3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்த்து வகை தேடினான். அந்த 3ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கும்படிக்கு அவன் வகை தேடினான் என்று பார்க்கிறோம். அவன் என்னைக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தில் அந்த எண்ணங்கள் உருவானதோ, அவன் அன்றைக்கே பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற அந்த குற்றத்தை விட்டு அவன் விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ளே வந்தது. அந்த உணர்வு வந்த பிறகுதான் அவனுக்குள்ள எப்படியாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டத்து மரத்தில் ஏறி இருக்கிறான். இயேசு வருகிறார். இயேசு வந்து அன்னார்ந்து பார்த்து, சகைவே, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி சகைவிட்ட சொன்ன போது அவன் அங்கு இம்மாய் பார்த்து சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் இயேசுவை தான் பார்க்க வரும்படி வந்தேன், ஆனா இயேசுவை ஏன் வீட்டில் வந்து தங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாம் கூடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த பாவியுடைய வீட்டிலே போய் இயேசு தங்கன்னு சொல்றாரு. அவன் அயோக்கியன், எல்லாரும் ஏமாற்றி சொத்து சேர்த்து வச்சிருக்க வீட்டில் போய் இயேசு தங்கன்னு சொல்றாரு. எத்தனை பேர் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களே, அவங்க வீட்டில் போய் இயேசு தங்கலாமே என்று சொல்லி முன்மறுத்து கொண்டு இருந்தார்கள். ஆனா இயேசு பார்த்து உடனே கேட்டுக்கலாம், சகைவே, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசுறாங்க, நீ முதலாவது என்ன செய்? உன் ஆஸ்தியில பாதியை என்ன செய்? ஏழைகளுக்கு கொடுத்துரு. அநியாயமாக யாரிடத்திலாவது வாங்கினது உண்டானால் நாளத்தனையா திருப்பி கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. இயேசு நேர சகையுடைய வீட்டுக்கு போகிறார். போன போது சகைக்குள்ளே மாற்றங்கள் ஆல்ரெடி அவன் இயேசுவை எப்ப பார்க்க வகை தேர்ந்தான், அன்னைக்கு அவன் ஒரு புதிய மனிதனாக அவன் மாறிவிட்டான். வீட்டுல போனவன்னு ஆண்டவர் சொல்ல, எப்பா இதெல்லாம் செஞ்சிருந்தேன். அவனே ஆண்டவனே, என் ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரிடத்திலேயாவது அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் அது நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவன் சொல்றான் சகைவு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சகைவே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அதுதான் மனமாற்றம். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? ஆண்டவருக்காக நம்ம உண்மையா வாழ்கிறோமா? உண்மையா ஜீவிக்கிறோமா? அந்த சகைக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் கொடுத்தார். ஒரு கள்ளனுடைய இருதயத்தில் ஆண்டவரே அவன் பாவம் செஞ்சு களவெல்லாம் பண்ணி அவன் துக்கத்தோடு இந்த சிலுவையில் ஆண்டவரோடு தொங்கிக் கொண்டு இருக்கும் போது ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இன்றைக்கு உங்களுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே என்னை சேர்த்துக் கொள்வீங்களா? ஆண்டவருடைய மன்னிப்பு அதான். அவன் எப்ப கேட்டான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். அதான் மனமாற்றம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் எல்லாரும் வாழும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.